பக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள பரிசுத்தமுள்ள பிதாவே, இது அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளின் கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, மெத்தடிஸ் தமிழ் சர்ச் நிகடியில் உள்ள ஆண்டவர் அருமையான இந்த நாளிலே கர்த்தாவே அந்நியர் தினத்தை கொண்டாடுகிற ஒவ்வொரு ஆண்டவரே பெற்றோருக்காக தாய்மார்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதனாலே நம்முடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு பேரோடு கூட வெளிப்பட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தை அக்கினியாய் கண்மலை நொறுக்கும் சம்மட்டியுமாய் இருக்கிறது தகப்பனே. இதனாலே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு பேரையும் நீர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். பிதாவின் ஆவியானவர் அடியனை ஆட்கொண்டு வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளையிலே உங்கள் மத்தியிலே வந்து கர்த்தருடைய ஆராதனையில் கலந்து கொள்ளவும் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தெய்வநாம மகிமை உண்டாவதாக. அருமையான வாய்ப்பினை கொடுத்த நம்முடைய திருச்சபை போதகர் அருள் திரு கிங்ஸ்லி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் நான் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலே குடும்பமாக உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. விசேஷமாக இந்த நாளிலே இந்த மதர்ஸ் டே கொண்டாடுகிற திருச்சபையின் ஒவ்வொரு மதர்ஸ்க்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக திருச்சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துதலை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் உங்களை கொண்டு வரப்போகிற சந்ததியை கொண்டு பெரிய காரியங்களை திருச்சபையிலும் தேசத்திலும் செய்வாராக. இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்கென்று தெரிந்து கொண்ட வேத வசனம், என்னோடு கூட நீங்கள் நீதிமொழிகள் 31 அதிகாரம் 31 வசனத்தின் முதல் பாகத்தை நாம் மையமாக வைத்து இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். டுடே for meditation it is taken from Proverbs chapter 31 verses 31. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். பிரியமானவர்களே, அருமையான சகோதரி அவர்கள் ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளிடத்திலே எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகளை எப்படி அனுசரித்து நடக்க வேண்டும் என்பதை குறித்து அழகாக அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நான் இன்று தாய் என்கிற அந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாய்க்கும் கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை, கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை, அந்த ரெஸ்பெக்ட், அந்த ஹானரை கொடுக்க வேண்டும் என்பதை நான் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். தாயானவள் அவர்களிடத்தில் ஒரு அநேக குணங்கள் உண்டு. நெகட்டிவ் குணங்கள் இந்த தாய்க்கு இல்லை. இந்த தாயின் இடத்தில் எல்லாம் பாசிட்டிவான கேரக்டர்ஸ், பாசிட்டிவான குணங்கள் இருக்கிறது என்பதை நாம் யாவரும் அறிவோம். நம்முடைய அருள்நாதர் இவ்வாறு தம்முடைய ஜனத்தோடு கூட பேசும்போது சொல்லுகிறார். ஏசாயா 61 அதிகாரம் 13 வசனத்தில் ஒரு தாய் சேட்டுவது போல என்று ஆண்டவராகிய தேவன் உரைக்கிற, ஒரு தாய் சேட்டுவது போல தாயை குறித்து ஒரு எம்பசைஸ் பண்ணுகிற, ஒரு வலியுறுத்துகிற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தாயின் ஒரு சில குணங்களை சொல்லி நாம் இந்த தாய்க்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த தாயின் குணத்தை நாம் பார்க்கும்போது she has a wonderful characters of protectives or protections and sacrificial. இந்த தாயிடத்திலே காணப்படுகிற ஒரு மேன்மையான குணங்கள் என்னவென்றால், தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுப்பது ஒரு தாயின் கடமையாய் காணப்படுகிறது. நம் வேதாகமத்தில் பார்க்கும்போது யாத்திராகமம் 2 அதிகாரம் 2 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 2:2, அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அது 3 மாதம் ஒளித்து வைத்தாள். எகிப்து தேசத்தில் எபிரேயர்கள் பெருகி கொண்டு இருக்கிறாங்க. வர நாட்களிலே எபிரேயர்கள் இந்த தேசத்தை ஆண்டு கொள்வார்கள் என்கிற ஒரு விதமான பயங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்குள்ளாக, ராஜாக்குள்ளாக வந்தபோது எல்லா சின்ன சின்ன பிள்ளைகளை அழிக்கும்படிக்கு பார்வோன் ராஜா அங்கே கட்டளை கொடுக்கிறான். ஆகிலும்
மோசேயை பெற்ற அவருடைய தாயாகிய ஜெகோபேத் அவள் அந்த பிள்ளையை பார்த்து மிகவும் அதிசயமாய் அந்த பிள்ளை இருக்கிறான், அழகுள்ளவன் என்று கண்டு, இன்னும் இவனை நான் ஒளித்து வைக்க முடியாது, என் மகனை நான் என் வீட்டிலே ஒளித்து வைத்தால் என் மகன் அழகுள்ள மகன், நான் பெற்ற மகன், அவன் கொல்லப்படுவானே என்று சொல்லி அவள் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பத்தை வைத்து ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த அந்த ஞானத்தினாலே பார்வோனுடைய குமாரச்சி குளிக்கிற அந்த ஆற்றிலே இந்த மகனுக்கு நல்ல ஒரு பெட்டியை பண்ணி அந்த தண்ணியிலே விட்டு விடுகிறாள். அதே மகன்தான் ஒரு தாய் அந்த பிள்ளையை காப்பாற்றினதுனால, அந்த தாய் தேவனுக்கு பயந்த ஒரு ஸ்திரீனாலே இஸ்ரவேல் தேசத்தை ஆளும் நியாயம் விசாரிக்கும் தேவ பிரசன்னத்தை உணர்கிற ஒரு மகனாக காணப்பட்டான். ஒரு தாயுடைய நல்ல ஒரு குணம் தன் மகனை காப்பாற்ற வேண்டும் என்று. எபிரேயரில் எத்தனையோ பிள்ளைகள் கொல்லப்பட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ பிள்ளைகளை அந்த மந்திரிகள் இன்னுமாய் கூட அந்த சேவர்கள் அடித்து இருக்கிறாங்க, கொலை செய்து இருக்கிறாங்க. என் பிள்ளை என்ன வித்தியாசமா என்று சொல்லி அந்த தாய் மௌனமாக இராதபடிக்கு அந்த தாய் தன் மகன் மேலே தேவனுடைய ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை அறிந்தவளாய் மௌனமாக இருந்தாலும் 3 மாதங்கள் ஒளித்து வைக்க முடியாதபடிக்கு அந்த தாய்க்கு வந்த யோசனையினாலே அந்த தாய் ஒரு பெரிய காரியங்கள் செய்கிறான். அந்த தாயின் நிமித்தமாக ஒரு பாதுகாப்பு அந்த மகனுக்கு கொடுத்தது நிமித்தமாக அந்த மோசே தேவ பிரசன்னத்தையும் தேவனுடைய சாயலை முகமுகமாக காண்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். இது ஒரு தாயினுடைய குணங்களாய் காணப்படுகிறது. இன்னொரு பகுதியை நாம் பார்ப்போமே என்றால் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 24 26 வசனம் வரை சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 24 26 வசனம் வரை அங்கே பார்க்கும்போது சில பேசிகள் அங்கே இருந்தாங்க, 2 பேர். அதில் 2 பேரும் கர்ப்பம் தரித்து அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாயிற்று. குழந்தை பிறந்து இவர்கள் ராத்திரி படுக்கும்போது அந்த தாய் பிள்ளை மேலே எப்படியோ புரண்டு பிள்ளை செத்துட்டு, அப்போ இன்னொரு தாய் தன் பிள்ளையை பார்க்கும்போது இரவிலே விழித்த போது பிள்ளை நன்றாக இருக்கிறான். ஆனால் திடீரென்று ஒருத்தர் முழித்து பார்க்கும்போது என் பிள்ளை உயிரோடு இருந்த பிள்ளை மரித்து போயிட்டே, காலையில் பார்க்கும்போது இது என் பிள்ளையே இல்லை என்று சொல்லி அழுது துக்கித்து அதுதான் என் பிள்ளை என்று சொல்லும்போது அந்த யார் தன் சொந்த பிள்ளையை தெரியாமல் கொண்டு போட்டாலோ அந்த தாய் சொல்லுகிற இல்லை இதுதான் என் பிள்ளை, செத்தது தான் அவன் பிள்ளை என்று. இதை நியாயம் விசாரிக்கும்படி சாலமோன் ராஜாவிடத்தில் அவர்கள் வருகிறாங்க. சாலமோன் ராஜா அந்த 2 பிள்ளைகளை பார்த்து, அந்த ஸ்திரீகளை பார்த்து, தாய்களை பார்த்து, நீ சொல்லுகிற அதுதான் உன் பிள்ளை, செத்தது இவ பிள்ளை என்று. இவ சொல்லுகிற இல்லை செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று சொல்லி, சரி ஒன்று செய்வோம், செத்தது யார் பிள்ளையும் கிடையாது, உயிரோடு இருக்கிறது தான் உங்கள் பிள்ளை என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வர சொல்லி அவன் கட்டளையிட்டு அந்த பட்டயத்தினால இந்த பிள்ளையை 2 துண்டாய் வைத்து ஒரு துண்டு இந்த தாய்க்கும் இன்னொரு துண்டு இன்ன தாய்க்கும் கொடுங்கள் என்று சொன்ன போது யார் பெற்று அந்த பிள்ளையை பெற்ற தாயானவள் வசனம் சொல்லுகிறது அவருடைய குடல் கொதித்ததினாலே ராஜாவிடத்தில் சொல்லுகிற, ஐயா என் பிள்ளையை கொள்ளாதேங்கய்யா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை தான், அவள் பிள்ளை செத்துட்டு, ஆனால் என் பிள்ளைய சாகிறதுக்கு நான் விருப்பம் இல்லை, பரவாயில்லையா, அவள் எவ்வளவோ பொய் சொல்லுகிறா, உயிரோடு இருக்கிறது அவள் பிள்ளை தான் என்று, பரவாயில்ல அந்த பிள்ளையை நீங்கள் வெட்டாதுங்க, கொலை செய்யாதுங்க, இந்த பிள்ளைய என் பிள்ளைய உயிரோடு இருக்கிற என் பிள்ளைய அவள் பிள்ளை என்று சொல்லுகிறாளே, நீங்கள் அவளுக்கே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அவன் சாலமோன் ராஜாவிடத்தில் சொல்ல போது சாலமோன் ராஜா சொல்லுகிறான், இந்த பிள்ளை உயிரோடு இருக்கிற பிள்ளைக்கு தாய் இவள் தான், இவளுடைய குடல் கொதித்தது, இவளுடைய ரத்தம் துடித்தது, நான் பெற்ற பிள்ளையை என் கண் முன்னால ராஜா எப்படி வெட்டக்கூடும் என்று அவள் அங்கலாய்த்த அந்த அங்கலாய்ப்பை கேட்டு சாலமோன் ராஜா நியாயமான தீர்ப்பை கொடுக்கிறான். பிரியமானவர்களே, இது தாயினுடைய ஒரு அன்பு, தாயினுடைய பாசம்,
தாய் தன் பிள்ளையை பெற்று எடுப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறாங்க, எவ்வளவு பிரயாசப்படுகிறாங்க, பாடுபடுகிறாங்க. 9 மாதம் 10 மாதம் தன் வயிற்றில் சுமந்து அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்வை கொடுத்து அவளுடைய கர்ப்பத்திலே அந்த பிள்ளை வளரத்தக்க, நான் வேதத்தை வாசிப்பேன், நான் துதி பாடலை பாடுவேன், என் பிள்ளையும் வளர வளர என் பிள்ளையுடைய மூளையில மனசுல கர்த்தரை துதிக்கும் துதி இருக்கும் என்று சொல்லி எவ்வளவோ பிரயாசப்பட்டு தாய் தன் பிள்ளையை வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்று எத்தனையோ தாய் தன் பிள்ளைகளுக்காக, திருச்சபையின் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்து செபித்து கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளாலும் சரி, கணவனாலும் சரி, நாம் நினைக்க வேண்டியது, நம்முடைய பிள்ளையின் தாய், நம்முடைய மனைவி நமக்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறாங்க, எவ்வளவு பாடுபடுகிறாங்க என்பதை நாம் இந்த நாளில் நினைத்து பார்க்க வேண்டியது நமது முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. அன்பு நிறைந்த தாயின் உள்ளம்தான் பிரியமானவர்களே ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல இருதயம் பெற்றோருக்கு, தாய்க்கு. பிள்ளை எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, ஒருவேளை பிள்ளை தவறான வழியில போனாலும் சரி, அந்த தாய் தன் பிள்ளையை விட்டு கொடுக்குமா? விட்டே கொடுக்காது. ஒருவேளை யாராவது வந்து அந்த தாயினிடத்தில் சொல்லி, உங்க பையன் பாருங்க, நான் அவனை இப்படி தப்பு செய்ததை பார்த்தேன், உங்க பையன் இவ்வளவு தொந்தரவு பண்ணான், உங்க பிள்ளையை நீங்க கண்டிக்க மாட்டீங்களா என்று யாராவது வந்து அந்த பெற்றோர்கிட்ட சொல்லும்போது அந்த பெற்றோர் அதை ஏற்றே கொள்ள மாட்டாங்க. அந்த பெற்றோர் யார் இடத்துல வந்து தவறான காரியங்கள் சொன்னாலும் தனிமையா அந்த பிள்ளை இடத்துல சொல்லுவாங்க. ஆனா எவ்வளவு காரியம் நடந்தாலும் அந்த தாய் தன் பிள்ளையை யாரிடத்திலும் விட்டு கொடுக்காத ஒரு குணமாய் காணப்படுகிறது. இவள் வேசியா இருந்தாலும் சரி, அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. ஆனால் அந்த பிள்ளை தன் கண்ணுக்கு முன்னாக அழிகிறத அவளால் பார்க்க முடியாதபடிக்கு அந்த ராஜாவிடத்தில் சொல்லுகிறான், ஐயா, என் மகனுக்கு நீங்க ஒரு கெடுதி ஒன்றும் உண்டாக்க வேண்டாம் என்று. இது தாயுடைய ஒரு பிள்ளைக்கு உண்டாகுகிற ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கிறது, ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, எத்தனையோ பெற்றோரை நான் பார்த்துருக்கிறேன். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு விட போவாங்க, 2 கிலோமீட்டர்ஸு, சில இடத்துல வாகன வசதிகள் இல்லாத இடத்துல, ஒருவேளை ஸ்கூட்டி ஓட்ட முடியாதவங்க 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தன் பிள்ளைகளை நடத்தி சொல்லுவாங்க. யூகேஜியில் கேஜியில் படித்து கொண்டு இருக்கும்போது அந்த பிள்ளையை இடுப்பில் தூக்கி நடந்து அந்த ஸ்கூலுக்கு அழைத்து செல்லுவாங்க. அது தாயினுடைய ஒரு பாசமாக இருக்கிறது. இது நான் பெற்ற பிள்ளை, இது என் பிள்ளை, என் பிள்ளைக்கு ஒரு குறையும் உண்டாக கூடாது என்று சொல்லி அந்த தாய் அவ்வளவாய் அன்பு வைக்கிறாங்க. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாமும் கூட நம்முடைய தாயை, நம்முடைய பிள்ளையின் தாயை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இது அவர்களுக்குரிய ஒரு விசேஷித்த ஆராதனையா இருக்கிறபடியால் இந்த நாளிலே நாம் அவர்களை குறித்து ஒரு விசை நினைவு கூற வேண்டும். பிரியமானவர்களே, உலகத்தில் மதர்ஸ் டே என்று வருகிறது அல்லவா? அந்த மதர்ஸ் டேக்கு காலையில் எழுந்து முதலாவது பிள்ளைகள் பண்றது என்னது சொல்லுங்களேன்? அம்மாக்கு போய் விஷ் பண்ணுவாங்களா? இல்லவே இல்லை. எழுந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஹாப்பி மதர்ஸ் டே, மை மதர் இஸ் பியூட்டிஃபுல் இன் திஸ் வேர்ல்டு என்று பலவிதமான வார்த்தைகள் எங்க எழுதுவாங்க? சத்தமா சொல்லுங்களேன். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அம்மா தோசையோ இட்லியோ வச்சுட்டு இருப்பாங்க, அங்க போய் அம்மாட்ட போய் சொல்ல மாட்டாங்க ஹாப்பி மதர்ஸ் டே மம்மி, இன்னைக்கு நீங்க வேலையே பண்ணாதுங்க, நான் நீங்க ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணேன், ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணேன், அம்மா என்ன நீங்க சட்னி இவ்வளோ தண்ணியாக வச்சுட்டீங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்ப்பான், சாப்பிட்டுட்டு இருக்க சொல்லி பார்ப்பாங்க. எத்தனை பேர் பார்த்துங்க? 136 300 பார்த்துருக்காங்களா? இன்னொரு போஸ்ட் போடுவோம், ஹாப்பி மதர்ஸ் டே. பட் அம்மாவுடைய சாக்ரிஃபைசஸை நினைவு கூறாத ஒரு ஸ்டேட்டஸ், அது யூஸ்லெஸ் ஸ்டேட்டஸ். The words may be a little harsh, but that is the reality. அநேகர் அம்மாவுடைய தியாகத்தை நினைவு கூறாமல் இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? ஏமா நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு வயசாயிட்டு, உங்களுக்கு தெரியாது. we are all Gen Z. சொல்றது நல்லா இருக்குல்ல? ஜென்சி ஜென்சி ஜென்சின்னு எல்லாரும் உசி போயிட்டு ஜென்சி எங்கேயோ ஜெட்டுக்கு போயிடுறாங்க. ஜென்சி, you need to realize, understand,
ponder on the sacrifices what your mother has doing. அந்த தாய் தன் உயிரோடு இருக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் தன் பிள்ளையை நேசிக்கிற தாயா இருப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எத்தனை முறை நாம் நம்முடைய பெற்றோர்களை கனப்படுத்துகிறோம்? எத்தனை முறை நம்முடைய பெற்றோர்களோடு கூட நாம் பேசுகிறோம்? நீங்க வேலைக்கு போயிட்டு வரலாம், நீங்க எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் உங்க அம்மா உங்க முகத்தை பார்த்துருவாங்க. ஏதோ சரியில்லை, இன்னைக்கு ஏதோ டென்ஷன்ல இருக்க. ஸ்கூல்ல போயிட்டு வந்தாலும், காலேஜில் போயிட்டு வந்தாலும், she is the one who understand your inner things. ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறாங்க. தங்க பிள்ளையை பார்க்க முடியும், முகத்திலேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. ஏதோ ராங், சம்திங் ராங் என்று புரிந்து கொள்ளுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட அம்மாவுக்கு நாம் என்ன ரிவார்டு கொடுக்கிறோம்? நாம் என்ன நேசிக்கிறோம்? ஒரு பெரிய செல்வந்தன், கோடீஸ்வரன், அவருடைய வீட்டில் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு, அம்மா வீட்டு வேலைக்கு போய் பிள்ளை எப்படியாவது படிக்கணும், பிள்ளை படிக்கிறதுல டாப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவன் டிகிரி வர எல்லா அதிலும் நல்ல ஸ்காலர்ஷிப் வாங்கி நல்லா படித்தான். அம்மா ஒவ்வொரு நாளும் அவனுடைய டேர்ம் ஃபீஸ் கட்டணும், செமஸ்டர் ஃபீஸ் கட்டுவதற்கு அப்போ பணம் அதிகமாக தேவைப்படும். கம்ப்யூட்டர் கிளாஸஸ்க்கு பணம் அதிகமாக தேவைப்படும். அப்போ போய் இன்னொரு 2 வீட்டில் போய் பாத்திரத்தை விலைக்கு அதில் வருகிற பணத்தை பிள்ளைக்கு கொடுப்பாங்க. பிள்ளைக்கு பணம் எப்படி வருது, அம்மா எப்படி கஷ்டப்படுறாங்க என்பதை அந்த பிள்ளைக்கு காண்பிக்கவே இல்லை. பிள்ளை படித்து படித்து அம்மாவுடைய தியாகத்தை பார்த்து பார்த்து அவன் பெரிய ஐஸ்வர்யவனாய் மாறிட்டான். அவன் ஒரு இடத்துல வேலை செஞ்சு அந்த தொழிலை கற்றுக்கொண்டு இப்பொழுது அவனே ஒரு கோடீஸ்வரனாய் மாறி ஒரு சொந்த பிஸ்னஸை பண்ணுறான். மிந்தி ஒவ்வொரு நாளும் அம்மாட்ட வந்து எப்படியாவது ஒரு 30 மினிட்ஸ் அம்மாட்ட பேசிட்டு இருப்பான். அம்மாட்ட நல்ல கேட்பான். அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அம்மாவனுக்கு அவன் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் வாயில் சாப்பாடு அள்ளி கொடுக்கறத அவன் விரும்புவான். ஆனால் இப்போ டெரிட்டரி என்லார்ஜ் ஆகுது, ஐஸ்வர்யம் அதிகமாய் வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அவனுக்கு நேரமே இல்லை. அவங்க அம்மா 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு பெரிய பங்களாவில் அம்மாவை வைத்திருக்கிறாங்க. அம்மாவுக்கு 2 நர்சஸ் இருக்கிறாங்க, வேலைக்காரர் இருக்கிறாங்க, பெரிய வீட்டில் அம்மா ஒத்தியில் இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் அம்மா வியாதிப்பட்டுட்டாங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சிட்டு நான் ரொம்ப சீக்கிரமாக மரித்து விடுவேன் என்று சொல்லி அப்போ தன் மகனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எப்பா, ரொம்ப நாள் ஆயிட்டு, நீ 30 டேஸுக்கு மேலே ஆயிட்டு, நீ என்னை பார்க்க வரல, ஒருத்தர் போவா உன்னை பார்க்க விரும்புகிறேன். அம்மாவோட கோபமாக எரிச்சலை பேசுகிறேன், உனக்கு அறிவு இல்லையா, நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியலையா, உன்னை பார்க்கறது தான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டா என்று சொல்லி அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? ஓ சரி சரி, ஐ எம் ஸோ சாரி, நீ மீட்டிங்கில் இருப்பால வச்சிருந்தேனே. 4 நாள் ஆயிடுச்சு, அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வரலை. அம்மாவுடைய சத்தம் அப்படியே மெல்ல மெல்ல குறைந்து விட்டது. நர்சஸ் பார்க்குறாங்க, அவங்களுடைய ஹெல்த் டிட்டோரேட் ஆகுது, ரொம்ப வீக்னஸ் அவங்களுக்கு அதிகமாக ஆயிட்டு. அப்போ டாக்டர்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க அந்த தொழில் அதிபருக்கு. ஐயா, உங்கள் அம்மாவுடைய கண்டிஷன்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறது, நீங்கள் வந்து உங்கள் அம்மாவை பாருங்க, அவங்க உயிரெல்லாம் உங்கள் மேலே தான் இருக்கிறதுண்டு. அதை சொல்கிறான். விடு, நான் இப்போ இங்கே இல்லை, இன்றைக்கி எனக்கு துபாயில் அப்பாயின்மெண்ட் இருக்குது, நாளைக்கு எனக்கு இஸ்தான்புல் போயிட்டு மறுநாள் காலையில் நான் வேணா வரேன், இப்போ நான் வர முடியாது, எப்படியாவது நீங்கள் எங்கள் அம்மாவை பார்த்துடுங்க, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், எனக்கு இந்த டீல் எப்படியாவது கிராக் பண்ணோன்னு. 2 நாளைக்கு பிறகு வாரம் வீட்டுக்கு வந்த உடனே வேகமாக அம்மா இருக்கிற பெட்ரூமுக்கு போகிறான். அம்மாவை பார்த்து சத்தம் போடுறான். என்ன உன்னையால என் டீலு எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஏன் என்னாச்சுன்னு. நர்ஸ் சொல்கிறேன், அம்மா சாப்பிடவே மாட்டேக்காங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டேக்காங்க, ஒரே பிடிவாதத்தில் இருக்கிறாங்க, ஆனால் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் நிலையில் இருக்கிறாங்க. இது அம்மா கண்ணு கூட திறக்க முடியலை. தன் பிள்ளை சத்தம் போடுகிற அந்த சத்தத்தை கேட்டு அந்த அம்மா கையை காலையும் அசைத்து அந்த கண்களை திறக்கிறாங்க. உடனே இவன் டாக்டர்கிட்ட சொல்கிறான், எனக்கு தெரியும் எங்கள் அம்மா ஆக்டிங் பண்ணுறாங்க, நான் இவ்வளோ நாளாக வரலா, அதனால் ஆக்டிங் பண்ணுறாங்க. டாக்டர் மௌனமாக இருந்தாங்க. அந்த அம்மா கையை அசைத்து நர்ஸ்கிட்ட சொல்கிறாங்க, இனி தூக்குன்னு. அப்போ நர்ஸ் தூக்க போகிறாங்க. இந்த பையன் சொல்கிறான், ஏய் தூக்காத, முதுகெலும்பு எதுவும் கிராக் ஆயிரும், வீக்காக இருக்கிறாங்க, அப்படியே இருக்கட்டும்னு. அப்போ அம்மா
செய்கை காட்டுறாங்க, இங்க வா, இப்படின்னு. இவனுக்கு எரிச்சல் வருது. ஏன்னா இப்ப பணம் நிறைய ஆயிட்டு, ஐஸ்வர்யம் நிறைய ஆயிட்டு, இவனுக்கு நேரம் இல்லை, எல்லாம் பிசினஸ் என்று ஓடுறான். அம்மா சொல்லுகிற அந்த சத்தத்தை அவனால கேட்க முடியல. நர்ஸ் சொல்றா, அந்த கிழவி என்ன சொல்றா, அவ ஏன் கை அசைக்கிற, கை வலிக்க பாருங்கன்னு. அப்போ நர்ஸ் அந்த அம்மாவுடைய காதல போய், ஆண்டி கை அசைக்காதங்க, உங்க பையன் கேட்குறான் என்னன்னு. அந்த அம்மா மெல்லிய சத்தத்தில், என் பிள்ளைகிட்ட சொல்லுங்க, எனக்கு கொஞ்சோல ஒரு கரண்டி தண்ணி கொடுக்கறதுக்குன்னு. இத அந்த நர்ஸு அந்த பையன்கிட்ட சொன்ன உடனே அந்த பையன் கோபமா வந்து அந்த தாய்க்கு ஒரு கரண்டி தண்ணீர் கொடுத்தானாம். அது ஒரு கரண்டி தண்ணீர் வாயில போன உடனே அம்மாவுடைய நாக்கில் ஒரு உயிர் வந்தது போல இருந்ததாம், கண்கள் திறந்ததாம். 2 மணி நேரத்தில் பிரியமானவர்களே, அவங்க கொடுத்த மெடிசன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு, அந்த அம்மா தன் பையனை கண் திறந்து பார்த்து அந்த பையன்ட்டு சொல்றான், நீ நல்லா இருப்பான், உன்னை நான் பார்த்துட்டேன், இனிமைய ஆத்துமா ஆண்டோட்ட போனா பரவாயில்ல, நீ நல்லா இரு, உன்னை நீ பார்த்துக்கன்னு சொன்னாப்லையாம். அந்த நேரத்தில் தான் அந்த பையனுக்கு புத்தி வந்தது. என் அம்மா மரண நிலையிலும் நீ நல்லா இரு என்று சொல்லி, நான் உன்னை பார்த்துட்டேன் என்று சொல்லி என் அம்மா சொன்னாங்களே என்று சொல்லி அவன் கண்கள் இழந்த கண்ணீர் வந்தது. நடந்தது என்ன தெரியுமா, அந்த தாயோடைய ஜீவன் போயிட்டு அவன் ஏங்கி துடித்து அழுதான். அம்மா ப்ளீஸ் கம் பேக், டாக்டர் ரிவைவ் பண்ணுங்க எங்க அம்மாவை, எப்படியாவது ரிவைவ் பண்ணுங்க, எங்க அம்மா எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா அவன் உள்ளுக்குள்ள இருக்கிற கன்சைன்ஸ் அவன்கிட்ட சொல்றேன், the time has gone, you are the loser. இந்த உலகத்தை நீ ஆதாயப்படுத்தி இருக்கிற பணம் எல்லாம் உனக்கு இருக்கிறது, உன் தாயை நீ கவனிக்க முடியவில்லையே, உன் தாய்க்கு நேரம் கொடுக்க முடியவில்லையே, you are the loser என்று சொல்லி அவன் இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தை வரவும் அவன் சத்தமா சொல்றான், I am a loser, I am a loser, I am a loser என்று அவன் கன்ஃபஸ் பண்றான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய தாயை எவ்வாறு கனப்படுகிறோம்? நமக்காக உயிரையும் தியாகமாய் கொடுக்க முயற்சி செய்கிற நம்முடைய தாய்க்கு நாம் என்னத்தை செலுத்துகிறோம்? இன்னொரு தாயை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 20:21 செபதேவின் குமாருடைய தாய் சலேமி அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லுகிறாங்க, ஐயா என் பிள்ளைகள் உங்களோடு கூட ஊழியத்தில் இருக்கிறது எத்தனை பெரிய பாக்கியம் ஐயா, என் பிள்ளைகள் உங்களோடு கூட ஊழியத்தில் இருக்கிறது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம், ஏதோ மீன் தொழிலில் மற்ற தொழிலில் இருந்தாங்க ஐயா, அவங்களை நீங்க அழைத்து கொண்டு வந்தீங்க, உங்க பக்கத்தில் என் பிள்ளை இருக்கிறது எனக்கு எவ்வளோ நல்லா இருக்கிறது ஐயா, உங்க ராஜ்யம் வரும்போது என் 2 பிள்ளை இல்லை, ஒருத்தன் வலது புறத்திலையும் ஒருத்தன் இடது புறத்திலையும் இருக்கும்படியா ப்ளீஸ் நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், என் பிள்ளைக்காக நான் ரெக்கமெண்டேஷன் பண்றேன், என் பிள்ளை மற்றவங்களுக்கு 10 சீஷர்கள் இருக்கிறாங்க, அந்த 10 சீஷர்கள் இந்த 2 பிள்ளைகள் என் பிள்ளைகள் ஐயா, நான் பெற்ற பிள்ளைகள் ஐயா, அவங்கள பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது, ப்ளீஸ் ரைட் அண்ட் லெஃப்ட்ல இவங்களை நீங்க வைக்கணும். இயேசு கிறிஸ்துவ இடத்துல வந்து ஒரு தாய் பாருங்க எப்படி ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க, ஐயா உங்க ராஜ்யம் வரும்போது, நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் இருக்கும் போது என் பிள்ளைகளை 2 பேரை நீங்க உங்க பக்கத்திலேயே வைங்க. மற்ற சீஷர்கள் இவன் என்ன தாயா, என்ன நாங்களும் என்ன சும்மா வந்திருக்கிறோம், பேதுரு சொல்லி இருக்கலாம், ஏய் யாக்கோபு உங்க அம்மா துரத்து, நான் அவரிடத்துல அன்பா இருக்கிறேன், அவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு எல்லா உத்தரவும், உங்க அம்மா வந்து அதை என்ன எப்படி சொல்றாங்கன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா ஒரு தாய் பாருங்க, தம் பிள்ளைக்காக to any extent she can go and plead to anybody. என் பிள்ளைக்காக என் பிள்ளையுடைய எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டும். இன்று அநேக பிள்ளைகள் தம் பெற்றோரை, தன் தாயை தான் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ கூட்டிட்டு போகிறதுக்கு வெக்கப்படுறாங்க. You know the reason why? ஒரு தம்பி இடத்துல கேட்டேன், என்னப்பா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு உங்க அம்மாவை அப்பாவை கூட்டிட்டு போனீங்களா, கூட்டிட்டு போனியா,
நீ பண்ற சேட்டையெல்லாம் அவங்க சொன்னாங்களான்னு? நீங்க சும்மா இருங்கய்யா. எங்க அம்மாவெல்லாம் நான் கூட்டிட்டு போக மாட்டேன். ஏன்? எங்க அம்மாவுக்கு எழுத வாசிக்க தெரியாது, அங்க கூட்டிட்டு போய் நான் ஏன் இனி இன்சல்ட் பண்ண? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே? எங்க அம்மாவுக்கு எழுத வாசிக்க தெரியாது, எங்க அம்மாவுக்கு என்னைய படிக்க வைக்க தெரியும், எங்க அம்மாவுக்கு எங்கேயாவது கடன் வாங்கி தான் நகையை வித்து எனக்கு நல்ல காலேஜில் அட்மிஷனுக்காக அவங்களுக்கு முடியும். ஆனா எங்க அம்மா அன்பர்டு, இல்லிட்ரேட், படிக்க அறியாதவங்க, அவங்கள நான் என் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனா இட்ஸ் a great insult to me. இன்று அநேக பிள்ளைகள் தன் தாயை இந்த நிலையில தான் வைத்திருக்கிறாங்க. வீட்டில் எல்லாம் எனக்கு பலகாரம் வேணும், எல்லாம் வேணும். ஆனா சமுதாயத்தில் தன் பெற்றோரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவதற்கு கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. நான் ஏதோ ஆண்டவர் அறியாத குடும்பத்தை குறித்து சொல்லல, ஆண்டவர் அறிந்த குடும்பத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய தேவன் தாம் மோசேயின் மூலமாய் ஜனங்களுக்கு கொடுத்த 10 கட்டளைகளிலே ஒரு கற்பனை, ஆசீர்வாதத்திற்குரிய மேன்மையான கற்பனை, 5வது கற்பனை, உன் தாயையும் உன் தகப்பனையும், தப்பா சொல்லிட்டனோ? அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமே இல்லை. அல்லேலூயா. உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அப்படி கனம் பண்ணுனா நீ வாழ்ந்திருக்கும் பூமியில் உன் ஆயுசு நாட்கள் பெருகி இருக்கும். ஜிம்முக்கு போனதுனால அல்ல, காஜு பதம் சாப்பிடுறதுனால அல்ல, ஏதோ சப்போர்ட் சாப்பிடுறதுனால அல்ல. By honoring your mothers and your father, you're going to live a long life. சில நாட்களில் நான் நினைப்பேன், இந்த குஜராத்தியக்காரங்களாம் பாருங்க, 75 வருஷம், 80 வருஷம், 95 வருஷம். ஒரு குஜராத்தி காரனுடைய அப்பாவை பார்த்தேன்னா 98, அவர் சொல்ற சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டிங் 98 இயர்ஸ். மோசஸ் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டிங் 98 இயர்ஸ். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா பரவாயில்லையே உங்கள் அப்பாவை நீ நல்லா கவனிக்கிறீங்க? இல்லை, எங்கள் அப்பாவை கவனிக்க வேண்டியது என் கடமை. ஆனால் எங்கள் அப்பா அவங்க அம்மா அப்பாவை கவனிச்சதுனால எங்கள் அப்பா சக்ஸஸ்ஃபுல்லியே 98 இயர்ஸ் வாழ்கிறாங்க என்று சொல்கிறான். புரியுதா நான் சொல்கிறது? அது சொல்கிறேன், நான் எங்கள் அப்பா அம்மாவை கவனிக்கிறது என் கடமை. எங்கள் அப்பா 98 இயர்ஸ் வாழ்கிறதுக்கு, சக்ஸஸ்ஃபுல்லியாக வாழ்கிறதுக்கு எங்கள் அப்பா அவங்க அப்பா அம்மாவை கனம் பண்ணினதுனால அவங்க சக்சஸ்ஃபுல்லியாக வாழ்றாங்க. வாட் a great example, testimony it is. ஒவ்வொருவரும் தன் தாய் தகப்பனை, தன் தாயை கனம் பண்ண வேண்டும். லாக்டவுன்ல எல்லாருக்கும் லீவு, லாக் பண்ணி வீட்டிலே இருந்துட்டோம். நாங்களாம் ஜெபம் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம், நியூஸை பார்ப்போம், அப்படியே ஆஃபீஸில் உள்ளவங்களாம் பேசிகிட்டு இருப்போம். வீட்டில் ஒரு ஆள் வேலை செஞ்சுட்டே இருக்கு, 24 hours ஃபேக்டரி. யாரு? ஏன் வைக்கப்படுறீங்க? யாரு? சத்தமே வர முடியுங்க. யாரு? ஐயோ, வசனம் அதான் சொல்லுது, give her the reward of what she deserve. அவளுடைய கனத்தை, மகிமையை அவளுக்கு கொடுங்க. அம்மா மனைவி வீட்டில் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல தான் கேக் எப்படி பண்ணணும்னு சூப்பர் ப்ரௌனி, வால்நட் வச்சு, அப்போதான் ஜொமேட்டோ, ஸ்விக்கி, பிளிங்கிட் எல்லாம் பயங்கரமாக ஓடிச்சு. யூடியூப்ல பார்த்து ஓவனே இல்லாமல் வீட்டில் குக்கர்லேயே கேக் அலம்பியாக பண்ணிட்டு, அவங்களுக்கு ரெஸ்ட் இல்லை. நம்ம அவங்கள கனப்படுத்தணும். பிரியமானவர்களே, the mother figure is a blessed figure that is given to each individual. தாவீது குறித்து நமக்கு எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும். அவ எப்படிப்பட்டவனா இருந்தான் தாவீது? ஃபர்ஸ்ட் ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். ஒரு ஆடு மேய்க்கிறவனை ஆண்டவர் எப்படி ராஜாவாக உயர்த்த முடியும்? உயர்த்த முடியுமா? இல்லைன்னு இல்லைனுங்க. உயர்த்த முடியுமா? முடியும். ஹல்லேலூயா.
உயர்த்த முடியும், ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆனா அதுக்கு ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட் இருக்கு. எல்லாவற்றுக்கும், எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சில ப்ரீ ரிக்வெஸ்ட் இருக்கு. ஆண்டவர் ஹிந்தியில சொல்லாம பறக்க தேக்கோ, ஆண்டவர் பாருங்க நம்ம ருசித்து பார்ப்பாரு, இவ எப்படிப்பட்டவன், இவ எப்படிப்பட்டவன். நம்ம இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உயர்வை கொடுத்தா என்ன நிலையில இருப்பாங்க என்பதை அவர் நன்றாக அறிந்து அதுக்கு பிறகு அந்த பொறுப்பை கொடுப்பாரு. பொறுப்பு வச்சிருக்கிறாரு, இந்த டைம்குள்ள இதை நீ அடைய வேண்டும் வச்சிருக்கிறாரு. பட் அந்த ப்ரீ ரிக்வெஸ்ட் மேட் பண்ணிருக்கோமா இல்லையாண்டு இந்த தாவீதை குறித்து நீங்க எழுதிகள்லாம் வீட்டில் போய் வாசிங்க. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 22 3 மற்றும் 4 வசனத்தில் தாவீது தன் தாயையும் தகப்பனையும் மோவாபியரை சேர்ந்த மிஸ்புக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, ஐயா என் கூட எல்லாரும் காட்டுல வேலை இல்லாதவங்க நொண்டி கடன் வாங்கினவங்க இருக்கிறாங்க. சவுலுக்கு பயந்து ஒவ்வொரு இடமா நான் ஓடுறேன். ஆனா பாவம் எங்க அம்மா அப்பா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது மாத்திரமல்ல, நான் படுகிற வேதனை உபத்திரவத்தை அவங்களால தாங்க முடியல. என் தேவன் எனக்கு கொடுத்த அந்த காரியத்தை வாய்க்க பண்ண தண்டியும் எங்க அம்மா அப்பாவை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்க. அல்லேலூயா. இதுதான் தாவீதுக்கு ஒரு ரகசியம். அவன் அனாயிட்டிங் அவன் மேல இருந்தது, தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆனால் அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளாக இருக்கிறத அவன் நினைத்தோம் பெருமை வராதபடிக்கு அவன் ப்ரையாரிட்டி அவங்க அம்மா அப்பாவை சேஃபா வைக்கணும். எப்போ சவுல் என் கையில நான் விழுவேன், பட்டயத்துக்கு விழுவேன் எனக்கு தெரியாது, ஆனா எங்க அம்மா அப்பாவை நான் பாதுகாக்கணும் என்று சொல்லி ஒரு ராஜாவிடத்துல ஒப்பு கொடுத்தான். அவனுடைய மகனாகிய சாலமோனை கூட நாம் பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல 1 ராஜாக்கள் 2:19 பத்சேபால் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலமோனிடத்தில் பேசும்படி அவர்கள் இப்பொழுது சாலமோன் புதிதாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறார். அவளுடைய தாயாகிய பத்சேபால் அவளை பார்க்க வருகிறார் என்பதை சாலமோன் அறிந்த உடனே ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி, ராஜாவாயிட்டேன், நீதான் எனக்கு இதை வணங்கணும் என்று அல்ல, பெருமை அவன் தலையில போகல. ஏமா நான் எப்பவும் உங்க பிள்ளைதாம்மா, நீங்க தான் என்னை பெற்று வளர்த்தீங்கம்மா, உங்க தயவுனால உங்க இரக்கத்தினால நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணினதுனால என் தகப்பனாகிய தாவினிடத்துல பரிந்து பேசினதுனால நான் ராஜாவுடைய ஸ்தானத்தில் இருக்கிறேன்னு சொல்லி தன் தாயை வணங்கி தன் சிங்காசனத்தில் மேல் உட்கார்ந்து ராஜாவின் தாயார் தன் வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான். எத்தனை பேர் நல்ல வேலையில் இருக்கிறோம், நல்ல பணம் இருக்கிறது, நல்ல வீடு வாசல்கள் இருக்கிறது, எத்தனை பேர் அம்மாவிட்ட இன்னும் பேசாம இருக்கிறீங்க, எத்தனை பேர் தன் அம்மாவுக்கு பணம் அனுப்பாம இருக்கிறீங்க, எத்தனை பேர் தன் அம்மாவுக்கு போன் பண்ணாம இருக்கிறீங்க, எத்தனை பேர் தன் அம்மாவை தன் வீட்டில் வையாமல் இருக்கிறீங்க என்பதை யோசித்து பாருங்க. யோசித்து பாருங்க. சில இடங்களில் 3 பேர் 4 பேர் இருந்துச்சுன்னா 1 மாசம் மூத்தவன் வீட்டில், 2வது மாசம் 2வது உடைய வீட்டில், 3வது மாசம் 3வது பையனுடைய வீட்டில். அம்மாவுடைய நிலைமை. Don't come into comparison. உன் தாய் உனக்கு தாய், உன் தாய் நிமித்தமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். சாலமோன் ராஜாவாகி அவன் பெருமைப்படல, எல்லா ஜனத்துக்கு முன்பாக தன் தாயை வணங்கி தன்னுடைய சிங்காசனத்தில் பக்கத்தில் ஒரு ஆசனத்தை போட்டு சிங்காசனத்தை நீ உட்கார் என்று தான் தாயை சொன்னான். ஞானத்திலே சிறந்தவனாய் மாறினான். பிரியமானவர்களே, ஞானத்திலே சிறந்தவனாய் மாறினான். இன்று நாம் நம்முடைய தாயை எப்படி கனம் பண்ணுகிறோம்? தாய் நம்முடைய மனைவியின் ரூபத்தில் இருக்கிறாங்க, தாய் நம்முடைய மாமியாருடைய ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, தாய் நம்முடைய சகோதரியின் ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, எவ்வாறு அவர்களை கனப்படுத்துகிறோம் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டணத்தில் அருமையான ஒரு குடும்பம் வசித்து வந்தது. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி, கர்த்தர் அவங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த 2 ஆண் பிள்ளைகள். ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம், ஒவ்வொரு நாளும் வேத வாசிப்பு,
கர்த்தருக்குள்ளாக பிள்ளைகளை வளர்த்தாங்க. பல கஷ்டப்பட்டு அந்த தகப்பனார் எங்கேயுமோ வேலை செய்து அந்த பிள்ளைகளை படிக்க வைத்து இப்பொழுது அந்த பிள்ளைகள் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. தாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து சிலுவைக்கு நேராக கண்களை ஏறெடுத்து, ஐயா என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து இருக்கிறங்க, இன்னும் ஆசீர்வதிங்க, இன்னும் அவர்களை வர்த்திக்க பண்ணுங்க, அவர்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், என் கணவர் ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஒவ்வொரு வாரத்தில் 3 நாள் உபவாசம் எடுத்து தன் கணவனுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபித்து 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 உபவாசம் எடுத்து தன் சரீரமே ரொம்ப ஒடுக்கப்பட்ட நிலையில மாறிட்டு, திடீரென்று இந்த தாயானவருடைய கால்கள் இரண்டும் வீங்க ஆரம்பித்தது. கணவர் பார்த்தார், இது என்ன உன் காலு ஒவ்வொரு நாளும் வீங்கி கொண்டு இருக்கிறது என்று. பையங்களும் இப்போ நல்ல ஸ்டேட்டஸில் வந்துட்டாங்க, ஒரு ஆஃபீஸில் நல்ல வேலை செய்கிறாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் பொறுப்பில் இருக்கிறாங்க, ₹1,00,000 சம்பளம் எடுக்கிறாங்க. பார்க்குறாங்க, அம்மா உங்கள் கால் என்னம்மா இப்படி இருக்குது, வாங்க நம்ம டாக்டர்கிட்ட போகணும். அம்மா சொல்ல, இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ரொம்ப நாள் காலை தொங்க போட்டதுனால எனக்கு வீக்கமாக இருக்கிறது. ஒரு வாரம் கழிச்சு திரும்பி ரொம்ப வீக்கமாயிட்டு யூரினை உங்களுக்கு சரியாக பாஸ் பண்ண முடியலை, முகமெல்லாம் வீக்கம் எடுத்த உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர் பார்த்தாரு, அந்த தகப்பனையும் பிள்ளையும் ஏசுகிறாங்க, இவ்வளோ நாள் என்ன நீங்கள் முட்டாளா இவ்வளோ வச்சுட்டு இருக்கீங்க, அந்த டெஸ்ட் பண்ணு இந்த டெஸ்ட் பண்ணுன்னு பல டெஸ்ட் பண்ணுவதுக்கு சொல்ல உடனே டாக்டர் சொன்னாப்புல, இந்த மாத்திரையை நீங்கள் மருந்து நீங்கள் கொடுங்க, 2 நாள் பார்ப்போம், இல்லை வேற ஏதாவது கோர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் பார்ப்போம், இல்லைன்னு அட்மிட் பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டாங்க. 2 நாளைக்கு பிறகு அந்த ரிப்போர்ட் வந்தது. அந்த தாயை மனைவியை கூட்டிகிட்டு போகிறாங்க. போன இடத்துல டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் மனைவி உங்கள் தாயோடைய கிட்னிஸ் வந்து பாதிக்கப்பட்டுட்டு, 2 கிட்னியும் பாதிக்கப்பட்டது, அவங்க மேபி இன்னும் ஒரு 10-15 நாள் இருப்பாங்க, டயாலிசிஸ் நம்ம பண்ணுவோம், பட் 0 சான்சஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொன்னாங்க. இந்த பையங்க 2 பேரும் துடிச்சுட்டாங்க, டாக்டர் அப்படி மட்டும் சொல்லாதுங்க டாக்டர், எங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்காக வளர்த்தாங்க, உபவாசம் எடுத்து எடுத்து தங்க சரீரத்தை ஒடுக்கினாங்க டாக்டர், டாக்டர் ப்ளீஸ் எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாற்றுங்க. இந்த கணவரும் சொல்றாரு, டாக்டர் அப்படி சொல்லாதங்க டாக்டர், எவ்வளவு செலவானாலும் சரி, எவ்வளவு கோடி ரூபாய்னாலும் சரி, அமெரிக்கால இந்த டாக்டர் கூப்பிடணுமா, நாங்க அமெரிக்கா போகணுமா, நாங்க போறோம், பட் என் மனைவி எப்படியாவது நீங்க காப்பாற்றணும், அவளுக்கு தீர்க்க ஆயுசுக்கான ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னாப்ல. டாக்டர் இதை பார்த்து வேதனையப்பட்டு துக்கம் அடைந்த, இப்படியே அந்த தாய்க்கு ஒரு வாழ்க்கை, ஐயோ பாவம் எவ்வளவு துடிக்கிறாங்க இவங்க சொல்லி, நான் ஏதாவது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமா, அதுக்கு ஏதாவது இருக்கா என்று நான் சொல்றேன் என்று சொல்லி 2 பேர் 3 பேர்ட்டும் சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. நீங்கள் ஒரு 3 days 4 daysக்கு வாங்க, அது தண்டி நாங்கள் நீங்கள் அப்சர்வேஷனில் வைக்கணும். அப்போ 3வது நாள் இவங்க டாக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க, டாக்டர் எனி குட் நியூஸ், எங்கள் அம்மாவுடைய சரீரத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா, டிரான்ஸ்பிளான்ட்க்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா சொல்லுங்கன்னு. டாக்டர் சொல்கிறாங்க, தம்பி இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, பட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது. ஓ தட்ஸ் வண்டர்ஃபுல் டாக்டர், எவ்வளோ செலவும், இப்போமே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் தம்பி, பட் நான் உங்கள் எல்லார்ட்டையும் தனித்தனியாக பேச விரும்புகிறேன்னு டாக்டர் சொல்கிறாரு. அப்போ முதலாவது கணவரை கூப்பிடுறாரு. கணவர்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் மனைவி பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனாலும் நீங்கள் நினச்சா உங்கள் மனைவி பிழைக்கலாம், ஏன்னா உங்கள் 2 பேருடைய 3 பேருடைய பிளட் குரூப் சேமாக இருக்கிறது, எவ்வளவோ நீங்கள் துடிச்சிட்டீங்க உங்கள் மனைவியுடைய உயிர் போக போகுதுன்னு, உங்களுடைய ஒரு கிட்னியை நீங்கள் உங்கள் மனைவிக்கு நீங்கள் கொடுக்கலாம் என்று சொன்ன போது இவர் உடனே கண் கலங்கி, என்ன டாக்டர் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கே பிபி சுகர் இருக்கிறது, இப்போதான் ஒரு நிலைமையில் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறேன், இந்த நிலையில் நான் என் கிட்னியை நீங்கள் எடுத்தீங்கன்னா நானும் சரியாக இருக்க முடியாது, மனைவியும் சரியாக இருக்க மாட்டாங்க, ஐயா உங்கள் மனைவியுடைய வாழ்க்கை அல்லவா, இல்லை டாக்டர் என் பையன்கிட்ட நான் கேட்குறேன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க, உங்கள் மூத்த பையனை அனுப்புங்க. மூத்த பையன் உள்ளுக்க வந்தான், சொல்கிறேன் டாக்டர் எவ்வளவோ செலவானாலும் சரி டாக்டர் நான் ரெடியாக இருக்கிறேன், நாங்கள் எங்கள் ப்ராப்பர்ட்டியை விற்று எங்கள் அம்மாவை காப்பாற்றோம். டாக்டர் சொல்கிற, ப்ராப்பர்ட்டியில் விற்கணும்ப்பா, பட் நீ நினச்சா ஆகும், உன்னுடைய ஒரு கிட்னியை நீ கொடுக்க முடியுமா? அவன் சொல்கிறான், இல்லை டாக்டர் நான் கொடுக்க முடியாது, நீங்கள் பாருங்களேன் டோனர் எங்காவது கிடைக்குமா என்று சொல்லி 2வது மகனையும் கூப்பிட்டாங்க. கேன் யூ ஸ்பேர் யோர் கிட்னி ஃபார் யோர் மாம், எவ்வளவோ நீ நேசிக்கிறாய் என்று சொல்லி அவன் சொல்கிறான், டாக்டர் இப்போ தான் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்திருக்கிறேன்,
இனிமேல் எனக்கு மேரேஜ் ஆகணும், நான் ஒரு கிட்னி உடையவனா இருந்தா என் ஃபியூச்சரே டார்க்காக இருக்கும், வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னாப்லையா. டாக்டர் 3 பேரையும் கூப்பிட்டாங்க. டாக்டர் என்ன தெரியுமா சொன்னார், நீங்கள் நல்ல ஜெபிக்கிற ஒரு குடும்பம், ஆண்டவர் மேலே விசுவாசிக்கிற ஒரு குடும்பம், எப்படியாவது நீங்கள் 3 பேரில் ஒரு பேராவது ஒரு கிட்னியை கொடுப்பீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் உங்களுடைய அன்பு, உங்கள் தாய், உங்கள் மனைவி உங்களுக்காக பட்ட பிரயாசம் எல்லாம் வார்த்தையில் தான் நீங்கள் காண்பிச்சிங்க. அவளுக்குரிய அந்த ஹானர், அந்த ரிவார்டை நீங்கள் கொடுக்கல. சாரி, ஈவன் ஐ கேனாட் டூ எனிதிங் என்று சொல்லி அவங்களை அனுப்பி வச்சுட்டான். நடந்தது என்ன? 6 நாளுக்குள்ள அந்த தாய்க்கு ஒன்றும் தெரியாது. என் கணவன், என் பிள்ளை தங்களுடைய கிட்னி எனக்கு கொடுக்கல. ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பாங்க டாக்டர்கிட்ட, நோ டாக்டர், நான் சாகட்டும் பரவாயில்ல, என் கணவன் என் பிள்ளைகள் வளரட்டும் வாழட்டும் என்று சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. அந்த தாயார் மரித்து விட்டாங்க. இவங்களுக்கு அழுகிறதுக்கு கூட பலன் இல்லை, குற்றவாளியாய் காணப்பட்டாங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் கூட நம்முடைய தாயை கனம் பண்ணுவோமாக, நேசிப்போமாக. ஒரு விசை இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமாக. ஒரு நாள் உந்தையை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாள் உந்தையை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. உந்தையை பெரிதையா என் மேல், உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா என் மேல், உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தமா நந்தமே, ஆனந்தமா நந்தமே. ஒரு தாய் சேற்றுவது போல எங்களை சேற்றும் எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையின் வாயிலாய் நீர் உம்முடைய ஜனத்தோடு கூட இடைப்பட்டு, ஆண்டவரே, அன்பு சகோதர சகோதரிகளே, நீர் உம்முடைய வார்த்தையினாலே பலப்படுத்தினீர். தன் பெற்றோரை, தன் தாயை கனம் பண்ண வேண்டும் என்கிற வார்த்தையை கொண்டு ஆண்டவரை நீர் எம்பசைஸ் பண்ணினதற்காக, ஒரு விசை உணரத்தக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, ஆமாண்டவரே, தன் தாயை அதிகமாய் நேசிக்கும் உள்ளத்தை கொடுங்க கர்த்தாவே. தன் தாயோடு பேசாமல் இருக்கிற பிள்ளைகள் இந்த நாளில் பேசட்டும். தன் மாமியாரோடு பேசாத ஆண்டவர பிள்ளைகள் இந்த நாளில் பேசும்படியா நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை கத்த திறந்திருப்பா. உம்முடைய வார்த்தை இருதயத்துக்குள்ளாக கிரியை செய்யும்படியாய் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சாத்தானால் கட்டப்பட்டு இருக்கிற கட்டுகள் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்பட்டு போவதாக. தெய்வ ஆவியினுடைய வல்லமை இறங்கி வந்து ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பத்தையும் தொட்டு அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.